எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களை அமைச்சு ஜோனா பேசுகிறேன். என்னன்னா இன்னைக்கு ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: கேப்சிகம், கோஸ் ஒரு கைப்பிடி, இஞ்சி ஒரு ஸ்பூனு, பூண்டு 2 டீஸ்பூன், பச்சை மிளகா 2, ஒரு கைப்பிடி வெங்காயம், மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, கரம் மசாலா, சில்லி பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், 2 முட்டை, ப்ரான் 1/2 கிலோ. தண்ணி கொதிக்குது. 1 டம்ளர் அரிசி போட்டு கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் உப்பும் போட்டு 3/4 வேக்காட்டில் எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அரிசி நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு 3/4 வேக்காட்டில் எடுக்கணும். எண்ணெய் ஊற்றினா அரிசி வெந்தாலும் ஒட்டாமல் வரும் அரிசி. அதனால் இப்போது ப்ரான் பரட்டி வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுட்ரு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாமே ஒரு டீஸ்பூன் போடுறீங்களா மிச்சி? இதெல்லாமே ஒரு டீஸ்பூன். மஞ்சத்தூள் மட்டும், மஞ்சத்தூளும் கரம் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா பரட்டிக்கணும். நம்ம மூடி வச்சுக்கலாம் ப்ரானை. இப்போ ப்ரானு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ப்ரான் நம்ம போட்டுக்கலாம். வேகட்டும். இப்போ சாப்பாடு வெந்துடுச்சு. நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். கலர் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டு இப்போ முட்டை ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய். காஞ்சது. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம், சீக்கிரம் போட்டுக்கலாம். கோஸு போட்டுக்கலாம். கோஸு கொஞ்சம் கூட இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். சால்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட்டு,
சோயா சாஸு 2 ஸ்பூன், இது டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் வந்து 1 ஸ்பூன் போட்டீங்களா மிச்சி? ஆமாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்பூன் சர்க்கரை போடுற தேவை, இது நான் போடுறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று இதாகிடுச்சு, ரொம்ப வேகக்கூடாது. இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். கிளறி விடணும். கிளறியாச்சு. இப்போ முட்டை போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு கிளறிக்கலாம். நல்லா கிளறினோன்னா நல்லா கிளறிக்கலாம். கிளறி விட்டாச்சு. இப்போ சுவையான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சுவையான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. வாங்க பசங்களை சாப்பிட்லாம். எல்லோரும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.